Hello students, ரவி and வித்யா இருவரும் கணவன் மனைவி இருவரும் தனி குடித்தனம் இருக்கிறார்கள். ரவியினுடைய அம்மா ரவி and வித்யா இருவரும் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அவர்களை பார்ப்பதற்காக வரப்போகிறார்கள். இந்த சிச்சுவேஷனில் இவர்களுக்குள் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய அப்பா அம்மா நாளைக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் என்னுடைய அப்பா அம்மா, அப்போது மை பேரண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாளைக்கு வருகிறார்கள். இதை எந்த டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரதமர் நாளை சென்னை வருகிறார். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. பிரதமர் நாளை சென்னை வருகிறார். அதற்கான அரேஞ்ச்மெண்ட், அதாவது பிரதமர் சென்னை வருவதற்கான ஏற்பாடுகளை நாம் தான் செய்ய வேண்டும். இந்த மாதிரி மீனிங்கில் நான் சொல்லும் பொழுது இங்கே எந்த டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போது அதே சென்டென்ஸை, அதாவது பிரதமர் நாளை சென்னை வருகிறார், இந்த சென்டென்ஸை ஒரு நியூஸ், அதாவது ஒரு செய்தியாக சொல்லும் பொழுது, சரிங்களா? செய்தியாக அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது பிரதமர் நாளை சென்னை வருகிறார், அதற்கான ஏற்பாடுகளை வேறு யாரோ பார்ப்பாங்க, சரிங்களா? அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு யாரோ பார்ப்பாங்க. உங்களை பொறுத்தளவில் அந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங்? ஒரு நியூஸ், அவ்வளோதான், சரிங்களா? ஒரு செய்தி தான். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போது அதே சென்டென்ஸை, அதாவது பிரதமர் நாளை சென்னை வருவார் அப்படின்னு ஒரு கணிப்பு, அதாவது ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்லும் பொழுது நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். அதாவது பிரதமர் நாளை சென்னை வந்தாலும் வருவார், வராமலும் இருப்பார், அந்த மாதிரி மீனிங்கில் ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்லும் பொழுது நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போ வாங்க நம்ம சென்டென்ஸுக்கு போகலாம். அதாவது என்னுடைய அப்பா அம்மா நாளைக்கு வருகிறார்கள். இதுக்கு என்ன மீனிங்? என்னுடைய அப்பா அம்மா நாளைக்கு வருகிறார்கள், அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அந்த மீனிங்கில் கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு. அப்போது எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். அப்போது என்னுடைய அப்பா அம்மா, மை பேரண்ட்ஸ், நெக்ஸ்ட் வருகிறார்கள். இது எப்படி சொல்கிறது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அப்போது ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லணும். அப்போது மை பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு என்ன மீனிங்? என்னுடைய அப்பா அம்மா வருகிறார்கள். எப்பொழுது? நாளைக்கு, அப்போ டுமாரோ. அப்போது மை பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங் டுமாரோ. என்னுடைய அப்பா அம்மா நாளைக்கு வருகிறார்கள், அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும், அந்த மீனிங்கில் சொல்கிறாரு. ஓகே, அதற்கு அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எத்தனை மணிக்கு அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேள்வி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை மணிக்கு எப்படி சொல்லணும்? வாட் டைம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு அவர்கள் வருகிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அப்போது ஆர் தே கம்மிங், ஆர் தே கம்மிங். அப்போது வாட் டைம் ஆர் தே கம்மிங், எத்தனை மணிக்கு அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு மனைவி கேள்வி கேட்குறாங்க. ஓகே, அதற்கு கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 10 மணிக்கு மேல் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர்கள் வருவார்கள், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதாவது அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை குறிக்கிறது. அப்போது ஃப்யூச்சரை குறிக்கும் பொழுது நம்ம 3 டென்சஸ் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம், சரிங்களா? என்ன டென்சஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த மூணுமே ஃப்யூச்சரை குறிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துவோம். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய மனைவி கிட்ட? 10 மணிக்கு மேல் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவருக்கு டைம் சரியாக தெரியல, சரிங்களா? அதாவது கரெக்டான டைம் தெரியல. அப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு கணிப்பில் சொல்கிறாரு. அப்போது ப்ரெடிக்ஷனில் சொல்கிறாரு. அப்போது எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். அதாவது 10 மணிக்கு மேல் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறாரு. அதனால் இங்கே எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ வாங்க சென்டென்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் 10 மணிக்கு மேல் அவர்கள் வருவார்கள். இதில் அவர்கள் வருவார்கள், இதை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது?
they will come அப்படின்னு சொல்லணும். they will come அப்படின்னா அவர்கள் வருவார்கள். எப்பொழுது 10 மணிக்கு மேல், அப்போ ஆஃப்டர் 10 o'clock. ஆஃப்டர் 10 o'clock அப்படின்னா 10 மணிக்கு பிறகு அல்லது 10 மணிக்கு மேல். அப்போ they will come after 10 o'clock. 10 மணிக்கு மேல் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு கணவர் சொல்றாரு. அதற்கு அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலில் நாம் வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. முதலில் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நாம் செய்யணும், அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா we have to அப்படின்னு சொல்லணும். we have to அப்படின்னா ஏதாவது ஒரு செயலை நாம் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற மீனிங். அது மட்டும் இல்லாமல் we should அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் we must அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஏதாவது ஒரு செயலை நாம் செய்யணும் அப்படிங்கிறத we have to அல்லது we should அல்லது we must, இந்த 3 விதமாக நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன செய்யணும்? சுத்தம், அப்போது clean. எதை? வீட்டை, அப்போது the house. அப்போது we have to clean the house அப்படின்னா என்ன மீனிங்? நாம் வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற மீனிங். அதற்கு கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் வந்து நான் உதவி செய்கிறேன், இதை வந்து எந்த டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு கணிப்பை வந்து சொல்லும் பொழுது நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மேக்கிங் ப்ராமிசஸ், அதாவது வாக்குறுதிகளை வழங்கும் பொழுதும் நாம் வந்து இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதாவது ஒருவருக்கு வாக்குறுதிகளை வழங்கும் பொழுதும் நம்ம வந்து இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நாம் பயன்படுத்துவோம். இங்கே வந்து கணவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து வாக்குறுதி வழங்குகிறார், அதாவது ப்ராமிஸ் பண்ணுறார். என்ன ப்ராமிஸ் பண்ணுறார்? நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். அதனால் இதை வந்து எந்த டென்ஸை பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். அப்போது நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் ஹெல்ப் அப்படின்னா நான் உதவி செய்கிறேன். யாருக்கு? உனக்கு. அப்போது யூ. அப்போது ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னா என்ன மீனிங்? நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வீட்டில் மளிகை சாமான்கள் இருக்கிறதா அப்படின்னு மனைவியிடம் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதா, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஆர் தேர் அப்படின்னு சொல்லணும். ஆர் தேர் அப்படின்னா இருக்கிறதா. என்னது? மளிகை சாமான்கள். அப்போது கிராசரிஸ். அப்போது ஆர் தேர் கிராசரிஸ், மளிகை சாமான்கள் இருக்கிறதா. எங்கே? வீட்டில். அப்போது அட் ஹோம். அப்போது ஆர் தேர் கிராசரிஸ் அட் ஹோம், வீட்டில் மளிகை சாமான்கள் இருக்கிறதா. கணவன் வந்து மனைவியிடம் கேட்கிறார். அதற்கு மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் காய்கறிகள் வாங்கணும், மற்றதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் காய்கறிகள் வாங்கணும், மற்றதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாம் வாங்கணும், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஏதாவது ஒரு செயலை நாம் செய்யணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? we have to அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நாம் வாங்கணும் அப்படிங்கிறத we have to buy அப்படின்னு சொல்லணும். என்னது? காய்கறிகள். அப்போது வெஜிடபிள்ஸ். அப்போது we have to buy vegetables, நாம் காய்கறிகள் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து மற்றதெல்லாம் இருக்கிறது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மற்றதெல்லாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? எவ்ரிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லணும். எவ்ரிதிங் எல்ஸ் அப்படின்னா மற்றதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது. அப்போது மற்றதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதற்கு கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கடைக்கு போய் வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து 2 சென்டென்சஸ் இருக்கிறது. அதாவது நான் கடைக்கு போகிறேன், நெக்ஸ்ட் வந்து நான் அதை வாங்கி வருகிறேன். இந்த மாதிரி 2 சென்டென்சஸ் இருக்கிறது. இங்கே வந்து கணவர் வந்து தன்னுடைய மனைவியிடம் வாக்குறுதி கொடுக்குறார். அதாவது நான் கடைக்கு போய் வாங்கி வருகிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, அதாவது வாக்குறுதி வழங்குகிறார். அதனால் இங்கே வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் கடைக்கு போகிறேன், இதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ வில் கோ டு த ஸ்டோர் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் கோ டு த ஸ்டோர் அப்படின்னா நான் கடைக்கு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து
நான் அதை வாங்கி வருகிறேன். இதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ வில் பை இட் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் பை இட் அப்படின்னா நான் அதை வாங்கி வருகிறேன். இப்போது இந்த 2 சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? செகண்ட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஐ வில் பை இட் அப்படிங்கிறதுல இந்த ஐ வில் அப்படிங்கிறத எடுத்துடணும். அப்போது ஐ வில் கோ டு த ஸ்டோர் அண்ட் பை இட் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் கோ டு த ஸ்டோர் அண்ட் பை இட் அப்படின்னா நான் கடைக்கு போய் வாங்கி வருகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்து கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேறு ஏதாவது உனக்கு வேணுமா? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு வேண்டுமா, இதை வந்து எப்படி சொல்கிறது? டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். டு யூ வாண்ட், உனக்கு வேண்டுமா. நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது, இதை எப்படி சொல்கிறது? எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாவது. டு யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாவது உனக்கு வேண்டுமா. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வேண்டாம், இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து வேறு எதுவும் அப்படிங்கிறத எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கு கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நான் விரைவில் திரும்ப வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் திரும்ப வருகிறேன், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் பி பேக் அப்படின்னா நான் திரும்ப வருகிறேன். எப்பொழுது? விரைவில், அப்போது சூன். அப்போது ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னா என்ன மீனிங்? நான் விரைவில் திரும்ப வருகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதற்கு மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மதிய உணவு சமைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க கணவரிடம். இந்த இடத்துல வந்து ப்ராமிஸ் அப்படின்னா இந்த கையில் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மீனிங் கிடையாது. அதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் மதிய உணவு சமைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதனால் எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரம்பிக்கிறேன், இது எப்படி சொல்கிறது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில். அப்போது ஐ வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் ஸ்டார்ட் அப்படின்னா நான் ஆரம்பிக்கிறேன். என்ன செய்ய? சமைக்க. அப்போது டு குக். டு குக் அப்படின்னா சமைக்க அப்படிங்கிற மீனிங். என்னது? மதிய உணவு. அப்போது லஞ்ச். அப்போது ஐ வில் ஸ்டார்ட் டு குக் லஞ்ச் அப்படின்னா என்ன மீனிங்? நான் மதிய உணவு சமைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். அதற்கு கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன சமைக்க போகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறாய், இதை வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படின்னா, வாட் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லணும். அதாவது அடுத்து, அதாவது நெக்ஸ்ட் வந்து நீ என்ன செய்ய போகிறாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? வாட் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, என்ன செயல்? சமைக்க. அப்போது டு குக். அப்போது வாட் ஆர் யூ கோயிங் டு குக் அப்படின்னா என்ன மீனிங்? என்ன சமைக்க போகிறாய் அப்படிங்கிற மீனிங். அதற்கு மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பிரியாணி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் போகிறேன், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதாவது அடுத்து உடனடியாக ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் நான் போகிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ எம் கோயிங் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கோயிங் அப்படின்னா அடுத்து நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மீனிங். என்ன செய்ய போகிறீங்க? சமைக்க. அப்போது டு குக். என்னது? பிரியாணி. அப்போது பிரியாணி. அப்போது ஐ எம் கோயிங் டு குக் அப்படின்னா என்ன மீனிங்? நான் பிரியாணி சமைக்க போகிறேன் அப்படிங்கிற மீனிங். அதற்கு கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கும் ரொம்ப பசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ எம் வெரி ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். ஐ எம் வெரி ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து அந்த எனக்கு அப்படிங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டூ அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ எம் வெரி ஹங்க்ரி டூ அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கும் ரொம்ப பசியாக இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். சொல்லிட்டு ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் விரைவில் திரும்ப வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நாம் சாப்பிடலாம், இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? we can eat அப்படின்னு சொல்லணும். we can eat அப்படின்னா நாம் சாப்பிடலாம். எப்படி? சேர்ந்து. அப்போ டுகெதர்.